Good evening, monkeys. Doggy barking. நேற்று சூப்பராக லைவ் போச்சு, நல்லபடியாக பேசிட்டு முடிஞ்சுது. இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, வீட்டு வேலை, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சிட்டு இப்போ தான் வந்தேன். நாளைக்கு எல்லாம் நார்மல் ஆகிடும், பேக் டு ஃபார்ம். இன்றைக்கி காலை கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன். போனேன் யுகேஷ் வந்திருந்தான், பேசிக்கிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் போல் எல்லா மெசேஜில் எல்லா வேலையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்று வச்சு பிரியாணி சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு கோம்பூசோ சாப்பிட்டுட்டு இப்போ தூக்கத்தில் உட்காந்து நல்லா தூங்கினேன். அந்த ஒரு வாரம் நல்ல தூக்கம், நச்சு போட்ட மாதிரி தூக்கம் நல்லாயிருக்கு. இன்றைக்கி பாட்காஸ்ட் பண்ணுமே நினைக்கிறேன். ஓக்லோலி யா இன்றைக்கி இது கரேஜ் த கவர்லி டாக் அந்த ஒரு கார்ட்டூனோட கிளிப்பு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசு ஞாபகம் பார்த்துருப்பீங்களா? குட்டி நாய் ஒன்று அவுட் ஹவுஸில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, பயந்துக்கிட்டே உட்காந்துருக்குமே. அது வந்து ஏதோ ஒரு ஹோல்சமான சீனும் ஒன்று பார்த்து, நாய் என்ன இந்த கொலை கொலைச்சிக்கிட்டு இருக்கு. பேய் பயத்தை பற்றி பேசலான்னு வந்தேன் இந்த வீடியோவில். இது கட்சியில் நாய் பயம். நீங்கள் நாய் பயங்கர பயம், பெரிய பயம்தான் உங்களுக்கு நாய்க்கு. ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு, ஏதாவது தெரியாதவங்க வீடு, இல்லை ஒரு செலிப்ரிட்டிங்க வீடு, இல்லை கதை சொல்ல ஒரு ஹீரோ வீட்டுக்கு போனால் கூட நாய் இருக்கான்னு கேட்டுருவேன். ரொம்ப நாய் பயம். கிட்ட வந்துச்சுன்னா முடிஞ்சுது. ரோட்டில் போனால் நைட்டு தனியாக நாய் எங்கள் வீட்டுக்கிட்ட நின்றுச்சுன்னா ஃபோன் பண்ணி வீட்டில் இருந்து ஆளுங்களாம் வந்து கூட்டலாம் போயிருக்காங்க. ரொம்ப பயம். பேனிக்கில் அது இன்னும் ஜாலியாகிடும், பயங்கரமாக குலைக்கும். நாய் சின்ன வயசு ட்ராமா தான். சின்ன வயசில் நாய் வளர்த்தாங்க வீட்டில். சீசர்னு சொல்லிட்டு அல்சேஷன் நல்லா பெருசாக அப்படிச்சு ஆர்மி நாய் மாதிரி இருக்கும். அதுதான் அது வளர்த்தார எங்கள் அப்பா. எப்படின்னா கழுத்தில் சாவியை கட்டிட்டு போயிடுவார். ஊருக்கு போகிறோம்னா அது வெளியிலே சுத்தம், யாரும் கை வைக்க முடியாது, கொத்தா எடுத்துரும். அந்தளவுக்கு எங்கள் அப்பா கெத்து காட்டுவான் நாயை வச்சு. ஆனால் அதுக்கு என் மேலே பயங்கர பாசம். எனக்கு அதை பார்த்தா பயம். ஏன்னா எங்கள் பாட்டி வந்து நான் வால் பண்ணால் சீசர்ட்டை பிடிச்சி கொடுத்துருவேன் சொல்லியே பயமுறுத்தி வளர்த்தாங்களா. அதனால் நாயினாலே எனக்கு பயம். அது பக்கத்தில் பாவமாக என்ன கத்திக்கிட்டு ரூம்குள்ளே ஓடுவேன். அது மாதிரி பயந்தே இருந்துட்டேன். அப்புறம் வயசாகி இறந்து போச்சு அது பாவம். ஆனால் எனக்கு அப்போலேருந்தே நாயினாலே ஒரு அலர்ஜி இப்போ வரைக்கும். அதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று ஆச்சு. 10 வருஷம் இருக்கும். ஒரு மாடி வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் கூட. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு வாரம் ஆச்சு. வெளியே பார்க்குறேன். படி ஏறுவோம். வீடு படிக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது, நம்ம டேர்னிங் கேப்பு. அங்கே ஒரு வயசான நாய் ஒன்று படுத்துருக்கு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புண்ணு, ஒரு மாதிரி செத்து போகிற நிலைமையில் இருக்குது. விரட்ட பார்க்குறாங்க. அதுக்கு காதும் கேட்கல, மயக்கம் வேறு, போக மாட்டேங்குது. எனக்கு பயம் வேறு போகிறதுக்கு. அம்மாவுக்கும் மனசு கேட்கல. சரி யாராவது அதுவாக கிளம்பிடும் பார்த்தா அப்படியே கிடக்குது. எனக்கு ரொம்ப முடியாமல் சாவு போகிற மாதிரியே இருந்துச்சு. மயக்கத்திலே ஒன்றும் புரியல. நல்ல காயம் மூஞ்சி வயிற்றுலலாம். உடனே வீட்டில் நம்ம பிஸ்கட் இருந்துச்சு, எடுத்து இப்படி போட்டேன். மெதுவாக நாக்கை வச்சு நக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுச்சு. எனக்கு பயம், அப்படியே விட்டுட்டேன். அவன் அங்கேயே கிடந்துச்சு. திரும்ப நைட்டு கொஞ்சோண்டு இப்போ சோறு வச்சுட்டு வந்துட்டேன். மயக்கத்திற்கெல்லாம் தைரியமாக போயிட்டேன். சாப்பிட்டுச்சு. அடுத்த நாள் பார்த்தா அங்கேயே தான் கிடந்துச்சு. திருப்பி இப்படியே ஏன்னா அது நவுந்து கூட நாங்கள் நடந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே கிடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போடுறேன், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தரேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேருது, ஹீல் ஆகுது காயம். அதுக்கு நாளாக அங்கேயே தான் கிடக்குது. என்னடான்னு பார்த்தா முறை எனக்கும் நாய்க்குமான ஒரு அன்பு கொஞ்சம் நாளில் தெம்பாயிடுச்சு. அப்படியே ஆறிடுச்சு காயெல்லாம். வெறும் சோறு மட்டும் தான் போட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் அம்மா சோறு வைக்க ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ப்ரௌனின்னு பேர் வச்சுட்டேன். நான் வெளியே போனால் அங்கேயே நிற்கும். வெளியே வந்தால் என்னடா திருப்பி பின்னாடியே வரும். எனக்கு அது மேலே ஒரு பயம் வரல. ஏன்னா அது சாவு நிலைமையிலேருந்து காப்பாற்றினேன்ல, கடிக்காதுங்கிற நம்பிக்கை. எனக்கு என்னடா இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வீடு மாற்றிட்டோம், வேறு சந்துக்கு வீடு போயிட்டோம். அப்போ இதை கூட்டு போக முடியாது. ஏன்னா தெருலே வளர்ந்த நாய் தானே. எங்கள் வீட்டில் சீசருக்கு அப்புறம் நாய் வேணான்ட்டாங்க. எனக்கு எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாது, அம்மாவால் முடியல, அதை மெயின்டைன் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி வீடும் இல்லை. சென்னையில் வாடகை வீட்டுக்கு போகிறீங்கன்னா நாயெல்லாம் வளர்க்க முடியாது. எதுவுமே எனக்கு சான்ஸே இல்லை. பார்த்தேன், நல்லா இருக்கான் ப்ரௌனி, தெம்பாக இருக்கான். அந்த ஏரியா தான் அவன் பார்டரை தாண்டி வரமாட்டேங்கிறான். நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அந்த லாரி கிளம்புது, வீடு கழிவு லாரி, பார்டரை தாண்டி பின்னாடியே வருவான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறான். அங்கேயே நிற்கிறான். அதுங்க செட் பண்ணிடும் போல் அதுங்க சந்தை, அதுங்க ஏரியான்னு. அப்புறம் ஞாபகமாக இருக்கும். திருப்பி பழைய வீட்டில் இந்த வீட்டு வழியாக போனால் என்னை எங்கே இருந்தாலும் பார்த்து ஓடியாந்துருவோம். எகிரும், எகிரிலாம் நான் தொடும்.
ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடும். அது பேசும், அழுங்க, பேசும், நம்மளோட குதிக்கும். பழகின ஒரே நாய். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா அதை காணோம். நான் வயசு அப்போவே சங்கடமாக இருக்கும்மா, ஒன்று இறந்துருக்கணும் இல்லை. ஆமாம், வயசாகிடுச்சு, அதனால பார்க்க முடியல. கிடச்சிட்டேலாம் ஏன்னா நமக்கே சரி அது வந்துச்சு, காப்பாற்றினேன். அது ரொம்ப வயசாகி அந்த சந்திலே வாழ்ந்துருக்கும். அப்படி ஆகிடுச்சு ப்ரௌனி. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வீடு கதை சொல்ல போயிருந்தேன். ஃபேமஸான ஹீரோயின், பேரெலாம் சொல்ல வேணாம். முதப்பட்ட டைமு பாம்பே போய் கதை சொல்ல போயிருந்தேன். அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அப்போது அந்த உடம்பு ஃபுல்லாக முடியாக இருக்கும்ல, அப்படி இருக்குமே, உடம்பு ஃபுல்லாக முடியாக இருக்கும், குட்டி குட்டி குள்ளமாக இருக்கும் நாய். அது வந்து பக்கத்தில் உட்காந்து காலம் நக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு உயிரே இல்லை. அந்த அம்மா உட்காந்து கதையை சொல்லுன்றாங்க. அதை சொல்லுவேனா, நாய்க்கு பயப்படுவேனா, நான் பாம்பேலேருந்து எங்கே ஓடுவேன் தப்பிச்சு. அப்புறம் அதுவே போயிடுச்சு. சில வீட்டில் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு நாய்கிட்ட தள்ளி விடுவாங்க. அதாவது அவங்க பயம் இல்லைன்னா நமக்கு பயத்தை புரிஞ்சுமான். அவங்களாம் ஃப்ரெண்டே இல்லை, ஃப்ரெண்டை விட்டு கட் பண்ணி விட்டுருவேன். ஆனால் ஷாரா ரொம்ப பாவம். அவனை பொம்மிலன் வச்சுருப்பான், ஷைனி. அவனோட மூலம் போத்துற விரைவிகத்தில் அந்த நாய் வரும். ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அது. அதுக்கு குங்குமம் போட்டுலாம் வச்சு விடுவாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். ஷைனி அது வந்து வீட்டில் கட்டி போட்டு வச்சுருப்பான். அது நான் வந்தாலே அது வந்து குலைக்கும். எனக்கு பயந்துக்கிட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ளே ஹாலிலே சுற்றும்ல, நான் நைட்டை தூங்குவேன். அவங்க வீட்டில் படிச்சுட்டு நெட்டு பார்த்துட்டு பேசிட்டு அங்கே கூட தூங்கிட்டு காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ஃபேமிலியாக தான் அப்போ இருந்தாங்க. காலேஜ் டைம்னால அம்மா அப்பாலாம் இங்கே வந்திருந்தாங்க. அப்போது நாய் வரும்போது அதை தூக்கி ரூமில் போட்டு வச்சுருவான். தூங்குற வரைக்கும் அங்கேயே குலைச்சிக்கிட்டே இருக்கும். பாவம் அவங்க அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணார். அப்படியே போச்சு ஷைனி. அப்புறம் வேறு என்னடா நாய் கதை. இப்போயும் போனோன்னா நாயெல்லாம் வந்தால் கிட்டே போக மாட்டேன், பயங்கர பயம். குட்டி நாய் வளர்க்கலான்னு ஒய்ஃப் சொல்லும், வளர்க்கலாம் பாசம்னா. அதாவது ஒரு நாய் வளர்த்து அது இறந்து போய் ரொம்ப ஃபீல் பண்ணா போல். இன்னொன்றுலாம் வேணாம், ஆல்ரெடி அது திருப்பி வளர்ந்து வயசாகி திருப்பி அது இறக்கும், சோகமாயிடும், அப்படியே இருந்துக்கலாம் சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கு டைம் வரட்டும், பார்ப்போம். இந்த காஸ்ட்லி நாயெல்லாம் பார்க்க பாவமாக இருக்கும். இந்த பக்கு அவங்க இன்னொரு வீட்டில் இருந்தோம், ஒரு வாடகை வீட்டில். அங்கே வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு அக்கௌண்ட்ஸு, அரசியல்வாதிங்களுக்குலாம் அக்கௌண்டண்ட் வீடு ஒன்று. எந்நேரமும் அங்கே போலீஸ் வண்டி யாராவது வந்து போயிட்டே இருப்பாங்க, பெரிய ஆளுங்க. அம்மா அவன் ராட் வீலர் வச்சுருந்தான். எப்படின்னா இவ்வளோ தான் காம்பவுண்ட் சார் எங்கள் வீடு. டிவிஎஸ் 50 டிவிஎஸ் எக்ஸ் வண்டி ஸ்கூட்டி நிப்பாட்ட போனால் காம்பவுண்ட் சத்து வந்து நிற்கும் அந்த ராட் வீலரு. மழை குதிச்சா சதையை எடுத்துடும். அது சனியை சுற்றிட்டே இருக்கும் அந்த வீட்டை. என்னை கட்டியே வண்டி பார்க் பண்ண போகும்போதெல்லாம் உயிரே இருக்காது. நீங்கள் எவ்வளோ பேர் இந்த மாதிரி ட்ராமாலாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அது வாக்கிங் கூப்பிட்டு போவானுங்க, யார் பேச்சு மயிரையும் கேட்காது. பா ஓனரே கடிச்சிடும் போல. அவரே சொல்லுவார், ட்ரெயினரை மட்டும் தாங்க கடிக்காது, ஓனரை கூட விட்டு வைக்காதுங்க. இதுமா டென்மா இருக்கார்ல மியூசிஷியன், அவங்க அண்ணன் டோனி. அவர் மிகப்பெரிய ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த பத்ரா நாயெல்லாம் வந்து அவர் தான் ஃபுல்லாக பார்த்தார். ரொம்ப நல்ல டைப்பு. அவர் வந்து அனிமல்ஸ் வெல்ஃபேர்லாம் இருக்கும்போது சொல்லுவார், இதை பற்றிலாம் சொல்லுவார், நிறையா செய்வார். ஏதாவது நாய்க்கு எதாவது முடியல, எதாவது அட்ரஸ்லாம் போட்டால் உடனே கூப்பிட்டு போயிடுவார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், வெல்ஃபேரு, ப்ளூ கிராஸ்னு. இப்போ ஒரு பையன் ஒருத்தன் வீடியோலாம் போகிறான், இவ்வளோ மீசை வச்சுக்கிட்டு பீஃப் சாப்பிடாதீங்க, மாடு பாவெல்லாம் சொல்லி நல்ல கலாய் வாங்குவானே. ரொம்ப நல்ல பையன் போல அவன். எல்லாம் சொத்துக்குத்து நிறையெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுவே வேலை நினைச்சிட்டு இருக்கான், பாவம் அவனெல்லாம் ட்ரோல் பண்ணுறானுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் எனக்கு அது வந்து இந்த உணவு அரசியல், இறைச்சி அரசியல், சைவம் அசைவம்லாம் வந்து மாநிலத்தில், மொழியில், மதத்தில், ஜாதியில் மாட்டிக்கிட்டு முழிக்குதா. அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். ஃபாரினில் வந்து டோன்ட் கில் அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம். இந்தியாவில் அப்படி இல்லை. எங்கள் வழக்கம்னு ஒரு பேர் வரும். ஒன்று தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனிமல்ஸை கொல்றது கஷ்டமாக இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன், சைவம் மாறிக்கிறேன், அதுதான் ஹியூமனிட்டேரியனாக உங்கள் மனசுக்கு பிடிச்சது. இன்னொருத்தங்க வந்து சாப்பிடாதுன்னு சொல்லும் போது நம்ம லைஃப் ஸ்டைலை கேள்வி கேட்குற மாதிரி. இதில் தான் கோவத்தில் தான் மம்புக்குன்னு சாப்பிடுவாங்க. அது அப்படி ஆகிடும். இந்த வீகனாக இருக்கிறவங்க இன்னும் ட்ராமா பண்ணுவாங்க. நமக்கு அனிமல் கில்லிங் டாக்குமெண்ட்ரி அனுப்புறது, சோயா பால் வாங்குங்கிறது, ஆவின் பாலுக்கே வக்கலாமல் இருப்போம். அவங்க ஒரு பெரிய ட்ராமா பாட்காஸ்ட்லாம் போட்டிருப்பேன் அதை பற்றிலாம். அது பெரிய ஒரு கும்பல். அது அவங்க சைவத்தையே ஒதுக்குவாங்க. சைவமே வந்து இங்கே சாப்பிட்றதெல்லாம் இல்லை, மாடு பாவம், சோயா பால் குடிங்கம்மா,
சொல்லுவார், எவ்வளோ அனிமல்ஸ் எல்லாம் எவ்வளோலாம் ஒன்று எவ்வளோ ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க, பாவமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், சிக்கனு மட்டனு பீஃப்லாம் சாப்பிட நல்லா இருக்கே அப்படிமே வச்சு சீப்பர். சைவமாக மாறலாம்லாம் யோசிச்சிருக்கேன், பட் பிரியாணி இக்னோர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். வெஜ் பிரியாணியா மட்டன் பிரியாணியா, மட்டன் பிரியாணி தான். சாரி. குட் நைட் monkeys.